நெகிரி செம்பிலான் சிரம்பான் மாவட்ட இடைநிலை பள்ளி இந்திய மாணவர்களுக்கு இடையிலான 9 மார் கெர்கிஸ் சுழல் கிண்ண கால்பந்து போட்டியில் இம்முறை 14 இடைநிலை பள்ளி அணிகள் களமிறங்கியது. கெர்கிஸ் மன்ற தலைவர் வேலன்ராமன் தலைமையில் இங்கு சிரமான் செயின்ட் பால் இடைநிலை பள்ளி திடலில் நடைபெற்ற இப்போட்டியை நெகிரி செம்பிலான் மாநில ஊராட்சி மேம்பாடு வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அவர் தமதுரையில் இந்திய மாணவர்கள் வன்முறை கலாச்சாரங்களில் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டாம் என அறிவுறுத்தினார். குறிப்பாக கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதை விட நல்ல பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் செலுத்துமாறு வலியுறுத்தினார். குறிப்பாக விளையாட்டுத்துறை, அதிலும் கால்பந்து துறையில் நிபுணத்துவ ஆட்டக்காரர்கள் தங்களின் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுமாறு அவர் ஆலோசனை கூறினார். அதற்கான வாய்ப்புகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தருவதில் இந்திய அரசு சாரா அமைப்புகள் அதிக கவனம் செலுத்துமாறும் அருள்குமார் கேட்டுக் கொண்டார். மேலும் நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கல்வியில் பின்தங்கும் இந்திய மாணவர்களை டிபேட், தொழில்திறன் காத்திருக்கு என்றும் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் தரப்புகளுக்கு அந்த அறிவுறுத்தலை முன்வைத்த அருள்குமார், இப்பயிற்சியின் மூலமாக அவர்களின் எதிர்காலத்தை உருமாற்றம் செய்ய வாய்ப்பாக அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கால்பந்து துறையில் இந்திய மாணவர்கள் மிளர்வதோடு அவர்கள் அத்துறையில் நிபுணத்துவம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இதுபோன்ற போட்டிகள் ஏற்படுத்தி தரும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே சிரம்பான் மாவட்ட இடைநிலை பள்ளி இந்திய ஆசிரியர்கள் மன்ற தலைவர் வேலன் பேசுகையில், இடைநிலை பள்ளி இந்திய கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்குகின்றனர். ஆனால் தகாத நட்புகளை, சமூக சீர்கேடு கலாச்சாரங்களில் அவர்களின் ஈடுபாடு அதிகரித்து வருவதாக முன்னாள் தேசிய இடைநிலை பள்ளி முதல்வருமான அவர் சுட்டிக்காட்டினார். அதிலிருந்து அவர்களை விடுவிக்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கைதான் விளையாட்டுத் துறையும் அதற்கு உட்பட்ட கால்பந்து துறை என அவர் குறிப்பிட்டார். அதாவது கல்வியில் அவர்கள் பின்தங்கிய மாணவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இன்னொரு 100 மில்லியனை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஆகவே இதன் மூலம் இது போன்ற இயக்கங்கள் இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை அடையாளம் கண்டு நம்முடைய மாணவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு இது போன்ற இயக்கங்கள் துணை புரிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக இது போன்ற இயக்கங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளையும் அரசாங்கம் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பதை அடையாளம் கண்டு நம்முடைய ஒரே நோக்கம் நம்முடைய மாணவர்கள் வழி தவறி செல்லக்கூடாது. இந்த காலகட்டம் மிகவும் ஒரு சவாலான ஒரு காலகட்டம். ஒரு சிறிய ஒரு தவறான முடிவை நீங்கள் எடுத்திருக்கானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். தவறு செய்து தண்டனை அனுபவித்து அப்பொழுது நாம் அதனை நினைத்து பார்ப்பதை விட தவறுகளை செய்வதற்கு முன்பே அதனுடைய சூழ்நிலையும் அதன் நிலைகளையும் நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அது நீங்கள் முக்கியமாக அதனை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விளையாட்டு அதற்கு காற்பந்தாட்டம் உங்களுடைய ஈடுபாட்டை இந்த காற்பந்தாட்டத்தில் கொடுத்திருக்கனால் கண்டிப்பாக நீங்களும் வழி தவறி செல்லாமல் இருப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து எந்த ஒரு தவறான வழிக்கும் செல்லாமல், எந்த ஒரு கெட்ட வழியும் சேராமல், கெட்ட நண்பர்களுடன் சேராமல், இது போன்ற காற்பந்தாட்டம் விளையாடும் நண்பர்களுடனும் விளையாட்டுத் துறையில் உங்களுடைய நண்பர்களுடன் உங்களுடைய நேரத்தை செலவழித்து தயவு செய்து தவறான காரியங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்ற எதிர்பார்ப்பில் வாய்ப்பு கொடுத்த இந்த இயக்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். மிகவும் துணையாக ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு இந்த நிகழ்வை சிறப்பாக ஆரம்பித்து வைத்து சிறப்புரையாற்றி வருகின்ற எங்களுடைய மாண்புமிகு திரு அருள்குமார் அவர்களுக்கு இந்த வேலையிலே நாங்கள் நன்றி கூற மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா அவருடைய ஒரு அழைப்பு தான் நான் கொடுப்போம், அவர் உடனே வருவன்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த அளவுக்கு மக்களோடு இயங்கி ஒரு மக்கள் தலைவராக கீழே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைத்ததுக்கு நம்ம நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நிறைய உதவிகளையும் நமக்கு செய்து கொண்டிருக்கின்றார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.